ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அருள் பேசுறேன். இன்னைக்கு நாம எல் நீனோ அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். கடல்ல இயற்கையா நடக்கக்கூடிய ஒரு மாற்றம் தான் இந்த எல் நீனோ. ஆனா இது ஒரு விசித்திரமான காலநிலை மாற்றம். இந்த எல் நீனோ அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு புரியாம இருக்கலாம். இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, சிறிய குழந்தை. அதாவது டிசம்பர் மந்த் பாத்தீங்கன்னா இந்த மாற்றத்தை முதல்ல கண்டுபிடிச்சாங்க. அந்த டிசம்பர் மாசத்துல இயேசு கிறிஸ்து பிறந்ததுனால, அவர் பிறந்த நாள்ல இதை கண்டுபிடிச்சதுனால இதுவும் அந்த நேரத்துல பிறந்ததா, அது ஒரு குழந்தையா பிறந்த மாதிரி நினைச்சு அதுக்கு எல் நீனோ அப்படின்னு வச்சிருக்காங்க. இது ஸ்பானிஷ் லாங்குவேஜ்ல இந்த ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய கடல்ல நடக்கக்கூடிய இந்த மாற்றத்தினால உலகம் முழுக்க மாற்றங்கள் ஏற்படும். என்ன பிரச்சனை அப்படின்னா, நார்மலா நடக்கக்கூடிய வெப்பமயமாதல் அதிகமாயிட்டே இருக்கு. வருடம் உலக வெப்பமயமாதல் அதிகமாயிட்டே இருக்கு. இதன் காரணமா இந்த பசிபிக் பெருங்கடல்ல நடக்கக்கூடிய எல் நீனோங்கிற விளைவும் வழக்கத்தை விட அதிகமான வெப்பமா மாறும் போது இந்த ஒரு பாதிப்பு ஏற்படுது. இதே பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்ததா சொல்லுவாங்க சூப்பர் எல் நீனோ. அதுவும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 செல்சியஸுக்கு மேல அதிகமாச்சு அப்படின்னா அது வந்து சூப்பர் எல் நீனோ. 1ல இருந்து 2 செல்சியஸ்குள்ள நடந்துச்சுன்னா அது எல் நீனோ அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நமக்கு இந்த வருடத்துல இந்த சூப்பர் எல் நீனோ வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அது வந்துச்சுன்னா கண்டிப்பா உலக அளவுல பாதிப்பை ஏற்படுத்தும். நம்ம இந்தியாவிலையும் பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னா, இது மூலயமா அதிகமான ஹெவி ரெயின்ஃபால் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வறட்சி, வாட்டர் ஸ்கேர்சிட்டி, தண்ணீர் தட்டுப்பாடு, அதிக வெப்பம். இப்ப நம்ம இந்தியாலுமே பாத்தீங்கன்னா முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்ன அதிக வெப்ப அலை வீசிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா வட மாநிலங்கள் பூரா என்ன நடக்குது, வெள்ளமா போயிட்டு இருக்கு. அப்போ குறைந்த நாட்கள்லயே மிகப்பெரிய காலநிலை மாற்றம், மினிமம் டைம்ல அதிகமான காலநிலை மாற்றம் ஏற்படுது. அது மட்டும் இல்லாம திடீர் மழை, திடீர் வெள்ளம், இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த சூப்பர் எல் நீனோ வழக்கமான ஒண்ணு தான். எப்படின்னா 2015ஆம் ஆண்டுலயே நடந்திருக்கு. இந்த சூப்பர் எல் நீனோ வந்து புதுசா ஒன்னும் இப்பதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி பேசு பொருளா இருக்கு. ஆனா இது வந்து புதுசு கிடையாது. இது இயற்கையில நடக்கக்கூடிய ஒண்ணுதான். உதாரணத்துக்கு 2015ஆம் ஆண்டு, கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடியே இது நடந்திருக்கு. அப்படிங்கும் போது இது வந்து புதுசு கிடையாது. ஆனா இதுல என்ன ஒரு சிறப்புனா, இந்த ஆண்டுல வழக்கத்தை விட 2 டிகிரி செல்சியஸுக்கு மேல இந்த வெப்பநிலை உயரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இங்க ஒரு முக்கியமான பேசு பொருளா இருக்கு. அப்போ இது இன்னும் காலநிலை மாற்றத்துல, கிளைமேட் சேஞ்ச்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். உலக அளவுல பொருளாதாரமும் விவசாயமும் பொதுமக்களுடைய அன்றாட வாழ்க்கையும் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுதான் இந்த எல் நீனோ உணர்த்துது. இந்த எல் நீனோ சூப்பர் எல் நீனோவா மாறப்போகுதா மாறலையாங்கிறது வருங்காலங்கள்ல தெரியும். நம்மளுடைய வாழ்க்கைய இதற்காக நம்ம தயார்படுத்திக்கணும். இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பிளாக் பால்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அது உண்மையிலே கருப்பு நிறத்துல இருக்குமான்னு கேட்டா இருக்காது. அது ஆரஞ்சு நிறத்துல தான் இருக்கும். இந்த பிளாக் பாக்ஸ் உலகத்தின் கருப்பு பெட்டி அப்படின்னு ஒரு பெட்டியை இப்ப உருவாக்கி இருக்கிறாங்க. அதாவது பிளாக் பாக்ஸ் நம்ம விமானங்கள்ல இருக்கக்கூடிய பிளாக் பாக்ஸ் மாதிரியே உலகத்துக்கு ஒரு பிளாக் பாக்ஸ். ஏன் அப்படின்னா, உலகம் ஒருவேளை அழிஞ்சிச்சு அப்படின்னா இந்த உலகம் எப்படி அழிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி வருங்கால மக்களுக்கு சொல்றதுக்காக இந்த ஒரு பிளாக் பாக்ஸ் ரெடி பண்ணிக்காங்க. நம்ம அடுத்த வீடியோல இந்த பிளாக் பாக்ஸ் எங்க இருக்கு, இதை ஏன் ரெடி பண்ணாங்க, எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க, அதுல என்னென்ன தகவல்கள்லாம் சேமிச்சு வைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.